புள்ளைய காப்பாத்த முடியாத ஒரு கையாலாகாத தகப்படா இங்க வந்து உட்காந்துட்டேன் உமா. ஐயோ இது நடக்க கூடாது அத்தை. இந்த கொடுமை நடக்கவே கூடாது அத்தை. இதுக்காக நான் என் புள்ளைய பெத்த கடவுளே, நாங்க செஞ்ச பாவத்துக்கு அவன் சித்திரவதையை அனுபவிக்கணுமா? கூடாது, இது நடக்க கூடாது. நான் இருக்கும்போது இது நடக்க கூடாது. என்ன சொல்ற? கூடாது. என்ன சொன்ன? ஒன்னதான். என்ன சொன்ன? நீங்க 2 பேரும் செஞ்ச பாவமா? என்ன சொல்ற? ஆமாங்க, ஆமா. உண்மையிலேயே அந்த கொலையை நாங்க 2 பேரும் தான் செஞ்சோம். என்ன சொல்றோமா? என்ன சொல்ற இவ? ஆமா மாமா, அந்த படுபாவி எங்களை பண்ண சித்திரவதை எல்லாம் வெளியே சொல்ல முடியாது மாமா. கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி கூட்டுவாயா? சரிங்க சார். சார் வணக்கம் சார். என்ன மாடியில போய் பார்க்கலாமா? போலாம் சார், வாங்க. போங்க. கூட்டுவாயா? சொல்லுடா, இங்கதானே கொலை நடந்திருக்கு? அவன் கூட சண்டை போட்டு சோத்துல மோதி அவன் தலையில ஆணி ஆழமா இறங்கி இங்கேயே செத்துருக்கான். பணத்தை இங்கேயே மறைச்சு வச்சுட்டு
நீ கீழே இறங்கி போகும்போது படிக்கட்டு சுவத்துல உன் ரத்தக்கரை படிஞ்ச கைரேகை இருக்கு, கீழேயும் ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. என்ன நான் சொல்றது சரிதானே? சார், நீங்க சொல்றது தப்பு. நடந்தது எல்லாமே இங்க இல்ல, கீழே. சார், நீங்க கீழே வாங்க. என்ன நடந்துச்சுன்னு விலாவரியா சொல்றேன். யோ, கூட்டுவாயா. இதோ இருக்கு பாரு ரத்தக்கரை. சொல்லு, கொலை எப்படி நடந்தது? கல்யாண வேலையை பார்க்கறதுக்காக எங்க அப்பா எங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சு கொடுத்தாரு. நான் மண்டபத்துக்கு வெளியே எல்லாம் ரெடி ஆச்சுன்னு பார்க்கறதுக்கு வந்தேன். இங்க வந்து பார்த்தா ஃப்ளெக்ஸ் போர்டு இன்னும் கெட்டாம அப்படியே இருந்துச்சு. ஐயோ, யோ, என்ன இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பேனருக்கு ஒரு நாள் ஃபுல்லா எடுத்துப்பீங்களா? நீங்க அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள ரிசப்ஷனே முடிஞ்சிருயா? அண்ணா இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல அடிச்சிருவாண்ணா, முடிஞ்சிரும். அடிச்சிருவேன். தூக்கி பிடி. ஓகே, அது யோ, அந்த சைடு பாரியா சுருக்கமா இருக்கு. என்ன கட்டுறீங்க? அண்ணா இரு, நான் இப்போதான் எடுத்து சாணி வச்சிட்டு இருக்கேன். யோ, சுத்தி இல்லையா? தூக்கு. இந்த சைடு கொஞ்சம் சாய். பாத்து. ஓகே. இப்ப அண்ணா என்னாச்சுண்ணா? என்னண்ணா இப்படி பண்ணிக்கிட்டீங்க? சொல்ல கேட்காம பாருங்க, இப்ப ஆணி குத்திருச்சு. நீங்க போன, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க பாத்துக்கிறோம் சார். நீங்க போங்க. சரி, சீக்கிரம் பண்ணுங்க. சரிண்ணா. யோ, எல்லாம் சீக்கிரம் பண்ணீங்க. டைம் ஆகுது ரிசப்ஷனுக்கு. இப்ப முடிஞ்சிடும் சார். எங்க அப்பா வேற கத்திட்டே இருப்பாரு. சீக்கிரயா. அண்ணா அந்த சைடுல இருக்க சட்டை தடி ஃபர்ஸ்ட். படிக்கிறேன் சார். சீக்கிரம் ஆணி அடிங்க. தரலையா? சார், என் ரத்தம் படிச்ச கைரேகை இங்க மட்டும் இல்ல சார். என் கையை நான் எங்கெங்கெல்லாம் வச்சனோ எல்லா இடத்துலயும் இந்த ரத்தம் படிஞ்சது இருக்கும். மேனேஜர், எங்க அண்ணன் சரவணன் கல்யாணத்துல கட்டின பேனர் இன்னும் இருக்கா? அதுக்கப்புறம் எங்க ஒரு கல்யாணம் கூட நடக்க விடாம பண்ணிட்டீங்க. அதெல்லாம் அங்க ஒரு மூலையில போட்டு வச்சிருக்கேன். சார், அவர் சொல்ற மாதிரி இருந்தா அந்த பேனர் நிச்சயமா என் ரத்தம் படிச்ச கைரேகை இருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் நான் சொல்றது உண்மையா இல்ல பொய்யா. யோ, எங்கயா இருக்கு? சார், அந்த பக்கமா போட்டு வச்சிருக்கேன். வாங்க சார். சார் வாங்க சார். இதான் சார் அது. சார், இந்த ஆணி தான். இந்த ஆணி கிழிச்சு தான் அன்னைக்கு என் கையில இந்த ரத்தம் வந்துச்சு. சார், அதுக்கப்புறம் பேனரை தூக்கணும். தூக்கும்போது இதோ அங்கே ரத்தக்கரை இருக்கு பாருங்க. தூக்கு. சார், இதோ சார் இங்கேயும் கரை இருக்கு பாருங்க. சாயுது பாத்து. ஸ்ட்ரைட்டா. யாருக்கிட்ட நடிக்கிற? சார், அந்த கைரேகை உண்மை, அதுல இருந்த ரத்தக்கரையும் உண்மை. அது என்னோட ரத்தம் தான் சார். வேணும்னா நீங்க இந்த ரத்தக்கரை எடுத்து போய் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். இதை என்ன நம்ப சொல்றியா? ஐயோ சார், நான் சொல்றது அத்தனை உண்மை சார். டேய், செய்யறதையும் செஞ்சுட்டு இப்ப புதுசா ஒரு கதை சொல்லி எங்களை திசை திருப்ப பாக்குறியா? இல்ல சார், சத்தியமா இல்ல. நான் சொன்னது அத்தனை உண்மை. நீங்க இது எங்க வேணாலும் எடுத்து போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க சார். அந்த ரத்தம் செத்து போன ரத்தம் நினைச்சு தான் என்ன சந்தேகப்பட்டீங்க? இல்ல சார், அது என்னோட ரத்தம். நீங்க தாராளமா இதை எடுத்துட்டு போய் மேட்ச் பண்ணி வேணா பாருங்க. நான் நம்ப மாட்டேன். யோ,
இவனை ஜீப்ல கொண்டு போய் ஏத்தியா? சரிங்க சார். இவனா நானான்னு பாத்துறேன். யோ ஏட்டு சார். இங்க என்னென்ன நடந்ததுன்னு டீடைலா நோட் பண்ணிட்டு சரி ஆபீஸ் வந்து சேரு. இவ முகத்தை பாருங்க. இவ யாருக்கு என்னங்க பாவம் பண்ணா? அவந்திகா கழுத்துல அவனால தாலி கட்ட முடியல. இவ கழுத்துல கட்டின கட்டாய தாலியை இவ அறுத்து எரிஞ்சிருக்கா. நம்ம எல்லாரையும் பழி வாங்கறதுக்காக கேமராவை செட் பண்ணி இவள வீடியோ எடுத்திருக்காங்க. இப்படிப்பட்டவன வேற என்னங்க செய்ய முடியும்? ஒரு பொம்பளை வெளியில போனாலே 1000 கண்ணு அவ உடம்புல மேயுது. எந்த பொண்ணை ஒழிக்கணும்னாலும் அவ மானத்தை தான் கையில எடுக்கிறானுங்க. அப்படி ஒரு விஷயத்தை இவ கிட்ட காட்டும் போது இவ எப்படி அசிங்கப்பட்டு போயிருப்பா? நீங்களே சொல்லுங்க. இவ நடுங்கி போய் நிக்கிறப்ப நான் என்னங்க செய்ய முடியும்? எவ்வளவுதான் நமக்கு நல்ல மனசு இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை எப்படிங்க சகிச்சுக்க முடியும்? மாமா, அன்னைக்கு அவன் கையில இருந்த வீடியோவை அழிக்கலன்னா நான் தூக்கில தொங்கிருப்பேன். என்னை விட பயந்த சுபாவங்க இவ. நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கொலையை செஞ்சிருக்கோம்னா அவன் எங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பான் யோசிச்சு பாருங்க. அவன் பண்ண அயோக்கியத்தனத்துக்கு அவனை கண்டம் துண்டமா வெட்டி போட்டிருக்கணும். அது கொலை கூட இல்ல மாமா, ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். நான் அவனை தள்ளி தான் விட்டேன். அவன் போய் ஆணியில மோதி செத்து போயிட்டான். விடிஞ்சா கல்யாணங்கிற நிலைமை. அவன் பணத்தை வச்சுக்கிட்டு நாங்க பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. அந்த பணத்தை என்ன பண்ண போறோம், எங்க மறைக்க போறோம்னு தெரியாம நின்னப்போ என் மனசுல ஒண்ணு பட்டுச்சு. சரவணனுக்கு பூமிக்காவை விட்ட வேற வாழ்க்கை இல்ல. இவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா அவ செத்தது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவன் பணத்தை ஒரு கோடி பையில சுருட்டி மேல இருக்கிற ஸ்டோர் ரூம்ல மறைச்சிட்டோம். விடிஞ்சா பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் போட்டுடலாம், இல்லனா நான் தான் கொலை செஞ்சேன்னு போலீஸ் கிட்ட சொல்லிடலாம் நினைச்சப்பதான் யாரோ அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன அந்த டெட் பாடியை காணுமா? ஆமாங்க, அந்த பணத்தை நாங்க ஸ்டோர் ரூம்ல தாங்க மறைச்சு வச்சோம். ஆனா யாரோ அதை எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. என்ன சொல்றோம்மா? அவன் நம்ம நல்லதுக்காக செஞ்சானா இல்ல எதிர்காலத்துல இதை வச்சு நம்மள மிரட்டலான்னு செஞ்சானான்னு தெரியலங்க. எந்த நிமிஷம் வரைக்கும் அத நினைச்சு நாங்க பயந்து செத்து இருக்கோம். புரியுதுமா? எப்படி பார்த்தாலும் அந்த கொலை செஞ்சது நான் தான் மாமா. எனக்காக பிரபா அடி வாங்குறதோ தண்டனை அனுபவிக்கிறது நியாயமே இல்ல மாமா. போதுங்க, எல்லாம் போதும். இது வரைக்கும் நாங்க மறைச்சது எல்லாம் போதும். இது வெளியில தெரிஞ்சா என்ன நடக்குமோன்ற பயத்துலதான் நாங்க எல்லாத்தையும் மறைச்சோம். எப்ப ஏன் பிள்ளைக்கு இதனால ஆபத்து வந்துச்சோ இதுக்கு மேல மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. இதுக்கு மேல என் புள்ள மேல ஒரு அடி கூட விழக்கூடாது. வாங்க வாங்க, இப்பவே போய் நான் தான் அந்த கொலையை செஞ்சேன்னு ஒத்துக்கிறேன். வாங்க. என்ன கொலை செஞ்சது நானு, எனக்காக நீங்க எதுக்கு பழி ஏத்துக்கணும்? மாமா, ஸ்டேஷனுக்கு என்ன கூட்டிட்டு போங்க மாமா. நான் வரேன் மாமா, என்ன கூட்டிட்டு போங்க. சும்மா இரு. நீ பேசாம சும்மா இருந்தா போதும். இது பாரு, நீ சின்ன பொண்ணு, நீ வாழ வேண்டிய பொண்ணு. இந்த பழைய நான் எதுக்கிட்ட ஜெயிலுக்கு போறதுதான் நல்லது. ஆமா இல்ல, எனக்கு வாங்க போலாம். என்ன கூட்டிட்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க. எதுக்கு ஒப்படைக்கணும்? எதுக்கு ஒப்படைக்கணும்? என்னங்க பேசுறீங்க? அங்க என் புள்ள அடி வாங்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல,
அவன் அடிபடட்டும் ரணப்படட்டும், என் புள்ள எல்லாத்தையும் தாங்கிக்குவான். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்ச 3வது மனுஷன் நானாவே இருந்துட்டு போறேன். இத்தனை நாளா கட்டி காப்பாத்தின இந்த சுமையை இன்னைக்கு இறக்கி வச்சுட்டேன்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல இந்த விஷயத்தை நீங்க யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. அங்க பிரபாவை அடிச்சு கொன்னுகிட்டு இருக்காங்க. அந்த டிசிபி அவனை எவ்வளவு வேணாலும் டார்ச்சர் பண்ணட்டும், என் புள்ள அதை தாங்கிக்குவான். ஐயோ மாமா, செய்யாத தப்புக்கு பிரபா அடி வாங்குறத ஒத்துக்கவே முடியாது மாமா. என்ன செய்வாங்கம்மா? என்ன செய்வாங்க? அதிகபட்சம் அடிப்பாங்க, சித்திரவதை பண்ணுவாங்க, அவங்க கிட்ட ஒரு வாக்குமூலம் வாங்குவாங்க, அவ்வளவுதானே? ஆனா அத அவங்களால கோர்ட்ல நிரூபிக்க முடியாதுல்ல. ஏன்னா என் புள்ள அந்த கொலையை செய்யவே இல்லை. நீங்க செஞ்ச கொலைய அவன் தான் செஞ்சான்னு கோர்ட்ல எப்படி நிரூபிப்பாங்க? அதனால அவன் இந்த வேதனையை அனுபவிச்சாலும் பரவாயில்ல. ஐயோ நீ புள்ள. உமா, என்ன இது? இந்த பொண்ணு சொன்னியே இவ வாழ வேண்டிய குழந்தைன்னு, இவள மகளா பார்த்து தானே நீ அந்த முடிவை எடுத்திருக்க? நம்ம வீட்டு பொண்ணை காப்பாத்துறதுக்காக என் புள்ள அடி வாங்கட்டுமே, அதுல என்ன தப்பு? நீ மனசுல சுமந்த வேதனையை அவன் உடம்புல சுமக்கிறான், அவ்வளவுதான். உடம்போட வலியை நம்ம எல்லாரும் சரிப்படுத்தலாம். இந்த குடும்பத்துக்காக அவனும் கொஞ்சம் தியாகம் பண்ணட்டுமே. என்ன மாமா நீங்க, இது நியாயமே இல்ல மா, மாமா. நீ பேசாத. ஒரு தாயா இவ எடுத்த முடிவுக்கு நீ சம்மதிச்சல்ல, அதே மாதிரி ஒரு தகப்பனா நான் எடுத்த முடிவுக்கும் நீ சம்மதிச்சுதான் ஆகும். இத பார், சட்டப்படி எப்படி நடவடிக்கை எடுத்து என் பிள்ளைய எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, கொஞ்சம் டைம் ஆகும். எதுவா இருந்தாலும் நம்ம புள்ள தாய்க்குவாகுமா. ஆனா இப்ப சொல்றேன், எக்காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலையும் நீ எங்கிட்ட சொன்ன இந்த உண்மையை வேற யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ண. பண்ணு. நான் என் புள்ளைய காப்பாத்துவேனா இல்ல இவளோட வாழ்க்கையை காப்பாத்துவேனான்னு தெரியலையே. உன் புள்ளைய நான் காப்பாத்திடுவேன். இந்த பொண்ணோட வாழ்க்கைய நீ தான் காப்பாத்தி ஆகணும். என்கிட்ட சொன்ன உண்மையை வேற யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. பார்த்து மெதுவா மெதுவா. யோ விஜயகுமார் சார். எஸ் சார். டீ இருக்கா? இருக்கு சார். அவனுக்கு எடுத்துட்டு வந்து சார். உள்ள கூட்டு போய் உட்கார வை. சரிங்க சார். சாப்பிடுறியா? சார் இல்ல சார். பன்னு ரொட்டி வாங்கி தரவா? இல்ல சார், வேணாம். டீ கொடுங்க. இல்ல சார், பரவாயில்ல. குடி.